அம்மாக்கு cervical கேன்சர் இருந்துச்சுன்னா எனக்கும் வருமா? எந்தெந்த கேன்சர் அப்பா அம்மாக்கு இருந்தா அது பொண்ணுக்கு வரலாம் இல்ல குழந்தைங்களுக்கு வரலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். கேன்சர்ஸ்ல சில ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அம்மாக்கு கேன்சர் வந்திருந்தா பொண்ணுக்கும் வரலாம். அதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது பிரஸ்ட் கேன்சர். BRCA அப்படின்னு ஒரு ஜீன்ஸ் இருக்கு. BRCA மியூட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு அம்மாக்கு கேன்சர் இருக்கும் போது பொண்ணுக்கும் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஹை. ஸோ அம்மாக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்திருந்தா பொண்ணுங்க எல்லாம் கட்டாயம் போய் ஸ்கிரீனிங் பண்ணி இந்த ஜீன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கான ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர ஒவேரியன் கேன்சர் அண்ட் யூட்ரைன் கேன்சர் அம்மாக்கு வந்திருந்தாலோ இல்ல அப்பா வழியில அவங்களோட அக்கா தங்கச்சிங்களுக்கு வந்திருந்தாலோ குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கர்ப்பப்பை கேன்சர் இல்ல ஒவேரியன் கேன்சர் இல்ல பிரஸ்ட் கேன்சர் இல்ல ஸ்டமக் கேன்சர் உங்க ஃபேமிலியில யாருக்காவது இருந்துச்சுன்னா ஏர்லியாவே ஸ்கிரீனிங் பண்ணி அதுக்கு பயப்படுறதோட எப்படி ப்ரிவென்ஷனை ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் கேன்சர் சர்விக்ஸ் அம்மாக்கு இருந்தா குழந்தைங்களுக்கு வராதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, கேன்சர் சர்விக்ஸ் மோஸ்ட்லி ஒரு இன்ஃபெக்ஷன்னால HPV இன்ஃபெக்ஷன்னால வருது இல்ல அந்த சர்விக்ஸ்ல படுற இன்ஜுரிஸ் அண்ட் அந்த லைஃப் டைம்ல வர ப்ராப்ளம்ஸ்னால வருது. இது அம்மா கிட்டேருந்து பொண்ணுக்கு வர சான்ஸே கிடையாது. ஸோ டோன்ட் கெட் வரிட். கேன்சர் சர்விக்ஸ் அம்மாக்கு இருந்தா கட்டாயம் பொண்ணுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் அதுக்கு ப்ரிவென்ஷன் வேக்சின் இருக்கு, ஸ்கிரீனிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து உங்களுக்கு வராம நீங்க பார்த்துக்கோங்க.